மாவீரன் திப்பு சுல்தான் அவர்களுடைய வரலாறு உலகத்தில் இப்படி யாருடைய வரலாறும் மறைக்கப்பட்டதில்லை. உலகத்தில் யாருடைய வரலாறும் இப்படி திரிக்கப்பட்டதில்லை. மறைக்கிறது வேற சப்ஜெக்ட், உண்மைக்கு புறம்பாக திரிப்பது, அதை மாற்றி அப்படியே தலைகீழாக சொல்வது, இப்படி உலகத்தில் யாருடைய வரலாறும் திரித்து சொல்லப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு டைகர் ஆஃப் மைசூர் என்று அழைக்கப்பட்ட திப்பு சுல்தானை டைரன் ஆஃப் மைசூர், அதாவது மைசூரின் புலி என்று சொல்லக்கூடிய திப்பு சுல்தானை மைசூரின் கொடுங்கோலன் என்று மாற்றி அவருடைய வரலாற்றை திரித்து எப்படியாவது அவர் ஒரு மதத்வேஷவாதி என்று புகுத்திவிட வேண்டும் என்று பாஜகவினர் முடிவு செய்தது இப்பதான் சமீபத்தில். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வரலாற்றில் எல்லா முஸ்லிம்களின் மீதும் அவர்களுக்கு பெரிய வன்மம் இருந்திருந்தாலும் சமீப காலமாகத்தான் அவருடைய வரலாற்றை இளைஞர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். அது இந்தியா போன்ற ஒரு சமத்துவம் மிகுந்த மண்ணிலே ஏன் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியா போன்று அனைத்து மதங்களும், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள், சீக்கியர்கள் அப்படின்னு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்னா இருக்கக்கூடிய நாட்டில் திப்பு சுல்தானுடைய வரலாறு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், முஸ்லிம் அல்லாத மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை ஒரு முஸ்லிமால் 10 நாட்கள் தசராவை கொண்டாட வைத்து அதுல உடையார் ராயல் ஃபேமிலியை முன்னால நிக்க வச்சு அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக கொண்டாட வைக்க முடியும். இந்துக்களின் கோயில்களுக்கு அதிகமாக அள்ளி கொடுத்து ஆங்கிலேயர்களை அதே கையிலே எதிர்த்து இந்திய வரலாற்றில் ஒரு மன்னன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து களத்திலே இறங்கி அரசர் அரிதாரம் அன்றே கலைந்து போர் வீரனாய் களத்தில் இறங்கி போராடவே மண்ணில் பிறந்து போர் வீரனாய் களத்தில் இறந்த ஒரே போராளி திப்பு சுல்தான் என்பதனால் தான் வரலாற்றில், இந்திய சுதந்திர வரலாற்றில் களத்தில் எத்தனையோ பேர் களத்துக்கு போயிருக்கிறாங்க, ஆனால் களத்திலேயே இறந்த ஒரே முஸ்லிம் மாமன்னன் இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒருவன் இருப்பான் என்றால் அது மாவீரன் திப்பு சுல்தான் மட்டும்தான். அதனால்தான் அவனுடைய வரலாறுல இப்படியும் தப்பு சொல்ல முடியாது, அப்படியும் தப்பு சொல்ல முடியாது. இந்து மதத்தை நேரடியாக நேசித்த ஒரு மிக பெரும் தலைவன், அனைத்து மதத்தினுடைய உரிமையை கொடுத்திட்ட ஒரு தலைவன், தடை போட்டு அணையை தடுத்தால் தண்ணீரை அனைவருக்கும் பொதுவானது என்று உடைத்து காட்டிய ஒரு தலைவன், சமூக நீதிக்காக என்றைக்கும் களத்தில் நின்ற ஒரு தலைவன், மாதருக்காக மாறாப்பு தந்து மானம் காத்த மாவீர தலைவன், உழுபவருக்கே நிலம் சொந்தம் என்று அன்றைக்கே ரயத்வாரிக்கு வித்திட்ட ஒரு தலைவன், சேலத்தில் இருந்து திப்பு சுல்தானின் ஆட்சியை நோக்கி அன்றைக்கே ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சென்றார்கள் என்பது வரலாறு. இப்படிலாம் இருக்கும்போது திட்டமிட்டு திப்பு சுல்தானின் வரலாற்றை இப்ப நம்ம இந்த திப்பு சுல்தான் வரலாறு நிகழ்ச்சி இப்ப அங்க ஒரு 5வது வரிசையில் என்ன பண்றாங்க, ஒரு 4 பேரு ரொம்ப சீரியஸா அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட பாருங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு 4 பேர். திப்பு சுல்தான் வரலாறு தெரிஞ்சுக்கணும். திப்பு சுல்தான் வரலாற்றை நீங்கள் படித்தால் புரிந்தால், ஏன்னா இருட்டடிப்பு செஞ்சிட்டு இருக்கிறான். திப்பு சுல்தான் இஸ் a bigot அப்படிங்கிறான், திப்பு சுல்தான் வாஸ் ஆன்டி ஹிந்துங்கிறான். ஆனால் உண்மையில் வரலாறு நெடுக நீங்கள் தேடி பார்த்தால் கூட ஒற்றை உதாரணத்தை திப்பு சுல்தான் அப்படி செய்தார் என்று பெற முடியாது. மாறாக திப்பு சுல்தானை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது, நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கணும். திப்பு சுல்தான் ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் அப்படின்னு ஒரு நாடகம் வந்தது, நம்ம பாய்க்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல, அதாவது 1990s வந்தது, பொதுகையில கவர்மெண்ட் சேனல்ல வந்தது, ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் அப்படின்னு. அந்த ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான்ல நடிச்ச நடிகருக்கு பேரு சஞ்சய் கான், அதெல்லாம் ஃபேமஸான ஆளு.
ஆனால் அந்த சஞ்சய் கான் நடிச்ச ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் நாடகம் தொடர வந்துட்டு இருந்துச்சு. இத டிவிலேயே பார்த்து எங்க எல்லாரும் இந்த வரலாறு தெரிஞ்சுக்குவானுங்களோ அப்படின்னு பயந்த சங்கிகள், ஏன்னா இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டம் எவ்வளவு முக்கியமானது நீங்க தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு முக்கிய தலைவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு சீரியஸ்னஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த செட்டை என்ன செய்யறான்னா, சஞ்சய் கானுடைய செட்டையே கொளுத்துறான். RSS காரெல்லாம் போய், அன்றைக்கு இருந்த சங்கிகள் எல்லாம் போய் சஞ்சய் கானுடைய செட்டை கொளுத்துறான். ஒரு முகத்துல எல்லாம் காயம். அதற்கு பிறகு மீண்டும் அந்த நாடகத்தை எடுக்க வேண்டும், விடக்கூடாது அப்படின்னு சஞ்சய் கான் முயற்சி பண்றாரு. ஏன்னா இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க ஏன் சொல்றேன்னா, அவருடைய வரலாறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பதே ஒரு வரலாறு இன்னைக்கு. அதனாலதான் எங்க அண்ணனுக்கு புள்ள பிறந்த உடனே முதல் ஆம்பளை புள்ள பிறந்ததும் அந்த ஆண் பிள்ளைக்கு நான் தான் பெயர் வைத்தேன், திப்பு சுல்தான் என்று பெயர் வைத்தேன். ஏனென்றால் நம்ம வரலாறு என்ன நமக்கு தெரியாதுதான் பிரச்சனையே. அவன் புதுசா ஒரு வரலாறு சொல்லிட்டு போயிருவான். நிறைய உதாரணங்கள் இருக்கு, நான் சொல்றேன் பின்னால. முதல்ல திப்பு சுல்தான் சப்ஜெக்ட் வருவோம். எங்க விட்ட கவனிக்கிறீங்களா? எங்க விட்டேன் இப்ப? இல்ல நான் சப்ஜெக்ட் எங்க விட்டேன்னா, அண்ணனுக்கு பிள்ளைக்கு பேர் வச்ச அதுக்கு முன்னால் எங்க விட்டேன்னா, சஞ்சய் கான் நாடகம் எடுத்தார்ல, மீண்டும் அந்த நாடகத்தை தொடர வேண்டும் என்று நினைத்தார். அப்படி நினைத்த போது அந்த திரைப்படத்தை இவர் சென்சார் பண்ணி கொடுத்தா தான் நீங்க அந்த படத்தை வெளியிட முடியும் அப்படின்னு ஒரு ஆள் அனுப்புனாங்க. கவர்மெண்ட் சைடு ஒரு ஆள் அனுப்புனாங்க. அவர் பெயர் KR மல்கானி. அவர் பேர் என்ன? KR மல்கானி. KR மல்கானி யார் என்றால், RSS அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர். அப்ப புரிஞ்சுக்கங்க, இந்திரா காந்தி அவர்களுடைய எமர்ஜென்சியிலே அதிகமாக தேடப்பட்ட தலைவர்களில் ஒருவர். தான் சாவதற்குள் பாரதிய ஜனதா கட்சியால் பல மாநிலங்களில் கவர்னராக நியமிக்கப்பட்டவர். இந்தியாவினுடைய பிரஸுக்கு தலைவராக இருந்தவர். புடம்போட்ட பியூர் RSS காரர். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த இளைஞர்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டு இந்த நேரத்தை வீணடிக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும், அல்லது எங்கோ ஒரு இடத்திற்காவது இந்த கூட்டத்தினுடைய பலன் சென்று விட வேண்டும் என்று அக்ரமாய் போன்றவர்கள் எல்லாம் முயற்சி செய்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். KR மல்கானியை சென்சார் பண்ணணும்னு அனுப்புறாங்க. அவர் வந்த உடனே சொல்லிடுறாரு, இந்த நாடகம் கீழே நீங்க டிஸ்க்ளைமர் போடணும். கீழே ஓடும் தெரியுமா, இது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதல்ல அப்படின்னு டிஸ்க்ளைமரோட போடணும். போட்டாங்க. எத்தனையோ கதையெல்லாம் ஓடுது, எத்தனையோ படம் எல்லாம் ஓடுது, புனை சுருட்டெல்லாம் ஓடுது டிஸ்க்ளைமர் இல்லாம. அதெல்லாம் கதை. ஆனா உண்மையிலே ஒருத்தன் வாழ்ந்தான், அதை போடுறது. சரி, வந்தோடனே ஒரு சொல்லிட்டார் இது போடணும், போட்டார். அந்த KR மல்கானி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தான் இறக்கும் காலம் வரை தூய்மையான RSS காரனாக வாழ்ந்து, அதற்காகவே பணி செய்து, அதற்காகவே தியாகம் செய்து மறைந்த KR மல்கானி தன்னுடைய வாழ்நாளில் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்திற்கு பெயர் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த புத்தகம் ஓஷன் பப்ளிகேஷனில் வெளியானது. அந்த புத்தகத்தில் எழுதுகிறார், I submit, the more I read about Tipu, the more I am impressed with his rich personality. வரலாற்றில் நான் எவ்வளவு திப்பு சுல்தானை பற்றி படிக்கிறேனோ, நான் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகி போகிறேன். அதுதான் திப்பு சுல்தானின் வரலாறு. யாருடைய வரலாற்றை எடுக்கக்கூடாது என்பதற்காக, யாருடைய வரலாறு வெளிக்கொண்டு வரப்படக்கூடாது என்பதற்காக, யாருடைய வரலாற்றை தடுத்து விட வேண்டும் என்பதற்காக KR மல்கானியை நியமித்தார்களோ, அந்த KR மல்கானி அதே திப்பு சுல்தானின் வரலாற்றை தடுப்பதற்காக படித்தவன் தன்னுடைய வாழ்நாளில் கடைசியில் எழுதினான், நான் எவ்வளவு அதிகம் திப்புவை படிக்கிறேனோ அவ்வளவு அதிகம் அவன் பால் ஈர்க்கப்படுகிறேன் என்றான். அதுதான் திப்பு சுல்தான். இப்ப தெரிஞ்சுக்கணும், எப்பேற்பட்ட தலைவரை பற்றி பேச போகிறோம், எப்பேற்பட்ட தலைவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்.
எப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவர் சொல்றார், திப்பு did not content himself with fighting the British. எல்லாம் நினைச்சுக்கிட்டான் திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டாரு. அது மட்டும் கிடையாது. யார் சொல்றா இத? யார் சொல்றா இத? KR மல்கானி சொல்கிறார். வெறும் ஆங்கிலேயரோடு போரிட்டது மட்டும் திப்புடைய செயல் அல்ல. He forbade forced labor for public works. பொதுப்பணித்துறைகளில் படிகளுக்காக பொதுமக்களை சித்திரவதை செய்வதை தடுத்த தலைவன் திப்பு சுல்தான் KR மல்கானி. டார்ச்சர் ஆஃப் சஸ்பெக்ட்ஸ், சந்தேகத்திற்கிடமாக பிடித்து செல்லப்படுபவர்களை துன்புறுத்துவதை தடுத்தார் திப்பு சுல்தான் KR மல்கானி. He introduced prohibition, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி காட்டினார் திப்பு சுல்தான் KR மல்கானி. He forbade felling of trees, மரங்கள் விழுவதை தடுத்தார் திப்பு சுல்தான், மரங்கள் வெட்டப்படுவதை தடுத்தார் திப்பு சுல்தான். ஒரு மிகப்பெரிய என்விரான்மெண்டலிஸ்ட் KR மல்கானி. He tried to set up a school every 4 miles. ஒவ்வொரு 4 மைல்களுக்கும் ஒரு கல்விக்கூடம் இருக்க வேண்டும் என்று விரும்பிய கல்வியாளன் திப்பு சுல்தான் என்றான் KR மல்கானி. ஆனால் இன்றைக்கு திப்பு சுல்தானுடைய வரலாறு ஏன் இந்த இளம் தலைமுறைக்கு தெரிய வேண்டும்? ஏன் இதை படிக்க வேண்டும்? எதற்காக மக்கள் மன்றத்தில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால், ஏதோ வந்தோம் क्या आए बा हूं जरा खुद सुने क्या की बोर माता जरा खुद सुन लिए उधर बुदन डामा बुदन फिर को जरा सुपारी थूक डाले तू डाल जरा बात सुन बात तो जरा बोल बात सुन लो चल जाएंगे. वैसा नहीं. ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் உண்டு. ஒவ்வொரு தலைவர்கள், ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஒரு நெருக்கடியை கொடுத்து 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 இப்ப தேர்தல் ஆணையத்துக்கே மீனிங் இல்லாம ஆக்கிட்டான். இப்போ சிஸ்டமேட்டிக்கலி he is moving towards autocracy. சிஸ்டமேட்டிக்கா அப்படி நீட்டா வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு தீர்ப்பு, தமிழ்நாடு கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு தீர்ப்பு, ஜஸ்டிஸ் பர்திவாலாவுடைய தீர்ப்பு. கவர்னர் வந்து சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது, பில்ஸ் மேல 3 மாசம் டைம் உள்ள நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றலன்னா அது அசெண்டா எடுத்துக்கப்படும் அப்படின்னு கொடுத்திருந்தார். அது இன்னைக்கு செல்லாது அப்படின்னு அட்வைசரி கவுன்சிலுக்கு போய் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு தர்றான். அப்ப அடுத்த கட்டம் systematically we are heading towards autocracy. இதில் யார் குறிவைக்கப்படுவார் என்று நினைக்கிறீர்கள்? யாரை நோக்கிய செயல் என்று நினைக்கிறீர்கள்? இதே பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தானுக்கு சென்றால் அங்க என்ன பேசுவார்? மக்களே, முஸ்லிம்களிடத்திலே 2 மாடு உங்களிடத்திலே இருந்தால் 1 மாட்டை பிடிங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடும் காங்கிரஸ் அப்படின்னு பேசுவார். அவருக்கு தெரிஞ்ச அவருடைய பேட்டர்னே அதுதான். மொத்த டார்கெட் யாரு? மக்களே, ராமர் கோயில்ல பாபர் பூட்டை போட்டுருவாங்க, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. மக்களே, உங்களுடைய மங்கள் சூத்ரு, உங்க தாலியை கூட புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. இப்படி ஃபுல் போக்கஸ்டா ஒரு அப்பாவி சிறுபான்மை சமூகத்தை நோக்கி தொடர் தாக்குதல் நடத்தப்படும் பொழுது என்ன ஆகும்னா, கிளியரா சொல்றேன், என்ன ஆகும்னா, இதெல்லாம் நடக்கும்போது நீங்க திப்பு சுல்தான் வரலாறு படிச்சீங்கன்னா, ஒரு வீரனா தீரனா, மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். தன் கண்ணுக்கு முன்னால் தனக்கான உரிமை பறிக்கப்பட்ட போது வாய்மூடி இருக்காதே, நீ களவாடி களத்தில் இறங்கி அங்கு நீ கொல்லப்பட்டால் உனக்கு ஷஹாதத்தின் அந்தஸ்தை தருகிறேன் என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர். அதை பார்த்து படித்து திப்பு மாதிரி நம்மள உருவாயிரணும்னு நீ நினைச்சிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த வரலாறு மறைக்கிறான். நீ யார மாதிரி உருவாகணும்? அப்போ அதுக்கு சில உதாரணங்களை உருவாக்கி இருக்கான். நம்ம சமூகத்திலே சில இன துரோகிகளை பிடிப்பான். நம்ம சமுதாயத்திலேயே சில எலும்பு துண்டுக்கு ஆசைப்படும் எச்சை பொறுக்கிகளை பிடிப்பான். அவனுங்களுக்கு அவன் தொப்பி போட்டிருப்பான். அவனுக்கு சொல்லுவான், திப்பு சுல்தான் வரலாறு ஏன் மறைக்கிறான்? எதிர்ப்பு குணம் அல்லாத கோழைகளாக சமூகம் மாற வேண்டும். நம்மளா முன் வந்து படிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். இங்க ஒரு விதத்தில் அவனுக்கு நல்லது, ஒரு एक्चुअला सही बोलना तो हमें किसे शुक्र अदा करना है, तो किसे शुक्र अदा करना, किसे शुक्र अदा करना? भाई बोले देखो, मोदी की शुक्र अदा करना की तो हम लोग को टाइम भी नहीं, हम लोग ख्याल भी नहीं टीपू सुल्तान के बारे में बात करना, हम पार्ट को अपना काम देख लेते। उन्हें क्या किया, टीपू सुल्तान खराब बोलने में कौन थे भी टीपू सुल्तान?
भाई कौन की वो टीपू सुल्तान कहते हैं, हमारा मुसलमान कहते हैं उनकी भाई एक जने उनके बारे में गलती गलती बोलता है, मीटिंग चलाओ भाई हम भी सुन लेंगे क्या है टीपू सुल्तान के बारे में. ஏதோ ஒரு வழியாக அவன் தப்பா சொல்ல போய் தான் அது என்னன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 20 100 பேர் கூடி உட்கார்ந்துருக்கோம். உண்மை அதுதான். அப்ப சமூகத்தில் திப்பு சுல்தான் போன்றவர்களுடைய வரலாறுகள் வெளியே கொண்டு வரப்படாவிட்டால் இன துரோகிகள் கோழைகளாக உருவாகுவான் சமுதாயம். ஹிட்லருடைய வரலாற்றை படியுங்கள், முசோலினியின் வரலாற்றை படியுங்கள். ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் இருந்து இன துரோகிகளை கோழைகளை உருவாக்க வேண்டும். அவன் தான் காட்டி கொடுப்பான், அவன் தான் சொல்லுவான் எங்களுக்கு இது இருக்கு. இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? தமிழ்நாட்டிலே 4-5 எலும்பு துண்டு வந்துருச்சா இல்லையா? வராம இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம தெளிவா இருக்கிறோம். நம்ம உசாரா இருக்கும்போது எந்த பிளேஸ்லயும் அவன் தொழுவ முடியாது. இன்னைக்கு பிஜேபி ஆதரிச்சுட்டு ஓபனா நான் அதை தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்ல வந்து தொழ முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம சேஃப்டியா இருக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம். ஆனாலும் தமிழ்நாட்டில் 4 இன துரோகிகளை உருவாக்கி வச்சிருக்கான். அவன் வந்து மேடையிலேயோ அல்லது தொலைக்காட்சி விவாதங்களையோ உட்கார்ந்துகிட்டு அக்கிரமக்காரர்களே அல்லாஹுவின் சாபம் உங்கள் தலை மீது இறங்கட்டும், மதரசாக்களில் தீவிரவாதம் போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறான். திப்புவின் வரலாற்று படிக்கப்படாவிட்டால், திப்புவின் வரலாறு இளம் தலைமுறைக்கு போய் செல்லாவிட்டால் எதிர்ப்புணர்வும் எதிர்ப்பு சக்தியும் இந்த சமூகத்திற்கு இல்லாமல் போகும். தன் பிள்ளைகளை பிணைய கைதிகளாக கொடுத்துவிட்டு வெறும் 49 வயதில் திப்பு சுல்தான் inflicted a severe defeat on British Army. ஆங்கிலேயர்கள் எழுதியது திப்பு சுல்தானை பற்றி. ஜவஹர்லால் நேரு எழுதினார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில். திப்பு சுல்தான் inflicted a severe defeat on English Army. ஆங்கிலேய படைகளின் மீது மிக மோசமானது ஒரு தோல்வியை தொடுத்த ஒற்றை தலைவன் திப்பு சுல்தான். வயசு என்ன? தலைமை பொறுப்பை அரசராக பதவியேற்கும் போது திப்பு சுல்தானின் வயது என்ன? 17 வயது. 17 வயதில் ஒரு சமூகத்தின் தலைவன், ஒரு தேசத்தின் தலைவன். இங்க 35-40 வயசு கடந்தோம், இன்னும் நிறைய பேர் அபி क्या भाई हमने उम्र होगा अभी देख लेंगे அப்படின்னு சொல்ற ஆளா இருக்கு. क्या बोलते हैं 35-40 வயசு ஆயிருச்சு, साथ फिर लगे ना माइनर का सगा क्या उम्र होगा हमना. 17 வயதில் தன் தந்தைக்கு பின்னால் ஆட்சி அதிகாரத்தை ஏற்ற ஒரு தலைவன். ஏற்ற மாத்திரத்தில் போருக்கு போர் என்று போர் புரிந்து திப்பு சுல்தான் இறந்து கிடந்தான். திப்பு சுல்தான் இறந்துட்டான். ஆங்கிலேய அதிகாரி சொல்கிறான் from today India is ours என்று சொல்கிறான். திப்பு சுல்தான் ஷஹீதாக்கப்பட்டார், சூழ்ச்சியின் வகையிலே ஷஹீதாக்கப்பட்டார். அவர் யாரை கூட அரவணைத்து வைத்திருந்தாரோ அவர்களாலேயே காட்டிக் கொடுக்கப்பட்டார். ஆனாலும் களத்திலே இருந்தார், களத்திலே போராடினார், களத்திலே கொல்லப்பட்டார். களத்திலே போர் வீரர்களை ஒரு போர் வீரனாக களத்திலே தன்னுடைய உயிரை நீத்தார். அவர் இறந்த செய்தியை கேட்ட ஆங்கிலேயன் சொன்னான் from today India is ours என்றான். அப்பா நிம்மதி பெருமூச்சு, இன்றையிலிருந்து இந்தியா நம்முடையது என்றான். உலக இந்திய வரலாற்றில், இந்திய சுதந்திர வரலாற்றில் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு பெருமை மாவீரம் திப்பு சுல்தானுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அப்ப அவன் எப்படி ஆங்கிலேயனை எதிர்த்தான் என்று ஒருவன் படித்து விட்டால் அக்கிரமத்துக்கு எதிராக வந்து நின்ற மாட்டானா? போல்டா வந்து நின்றுவான்ல. அதற்காக மடை மாட்டுகிறார், அதற்காக அந்த வரலாற்றை அமுக்குகிறான், நசுக்குகிறான். KR மல்கானி இவன் சொல்றான், ஒரு பக்கம் திப்பு சுல்தான் வந்து அவர் அரசரா இருந்தார், தன்னுடைய அரசர் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் போராடினாரே தவிர அவரை வந்து சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்ப நான் சொன்ன அதே KR மல்கானி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க RSSற்காகவே பணி செய்து மறைந்த KR மல்கானி சொன்னார், நீங்கள் சொல்வது போல் if he so desire, நீங்கள் சொல்வது போல் திப்பு சுல்தான் ஆட்சியின் மீதும் அதிகாரத்தின் மீதும் ஆசை கொண்டவனாக இருந்திருந்தால் Tipu could certainly have bowed to the British and survived as a prince. அப்படி ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம்னா ஆங்கிலேயர்களுக்கு பணிந்து சென்று எங்காவது ஒரு இடத்துல பென்ஷன் வாங்கிட்டு ஒரு பிரின்ஸா ஒரு இளவரசனாக இருந்திருக்கலாம். மாறாக as another is exalted highness மத்தவங்க இருக்கிற மாதிரி அவர் இருந்திருக்கலாம். And today his great grandsons would not be pushing cycle rickshaws in the streets of Calcutta. அப்படி ஒரு கால் திப்பு சுல்தான் ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக ஆங்கிலேயரிடம் பணிந்து சென்றிருந்தால் இன்றைக்கு அவருடைய கொள்ளு பேரன்கள் எல்லாம் கல்கத்தா வீதிகளிலே கை ரிக்ஷா இழுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்றான் KR மல்கானி.
இன்னைக்கு திப்பு சுல்தான் பேரன் என்ன செய்யறான்? KR மல்கானி வரலாற்றாசிரியர் எழுதுகிறான், ஆங்கிலேயர்களுக்கும் அதிகாரத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடக்குமுறைக்கும் அடங்கி சென்றவனாக திப்பு சுல்தான் இருந்திருந்தால், அதிகார பசி கொண்டவனாக திப்பு சுல்தான் இருந்திருந்தால், தான் அரசராக இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனாக திப்பு சுல்தான் இருந்திருந்தால், என்றைக்கோ ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து சென்று தானும் ஒரு இளவரசனாக எங்கேயோ ஒரு இடத்துல பென்ஷன் வாங்கி கொண்டு தன் காலத்தை கழித்திருக்கலாம். மாறாக எதிர்த்து நின்றான், களத்திலே நின்றான், வாளேந்தி போராடினான், அதற்காக களத்திலேயே கொல்லப்பட்டான், வீரமரணம் அடைந்தான். அவனுடைய கொள்ளு பேரன்கள் இன்றைக்கு கல்கத்தா வீதியிலே கை ரிக்ஷா இழுக்கிறார்கள் என்றார். யார் சொல்கிறார்? KR மல்கானி சொல்கிறார். எனவே இங்கு அதிகமாக இளைஞர்களை பார்க்கிறேன். என் நோக்கம் எல்லாம் ஒன்றுதான். திப்பு சுல்தானை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்த இடமெல்லாம் செல்கிறேன். காரணம், புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவதைப் போல ஒற்றை விழிப்புணர்வு உள்ள இளைஞன், நல்ல விழிப்புணர்வு உள்ள இளைஞன், விழிப்புணர்வு உள்ள இளைஞர் சமூகம் எனக்கு பின்னால் வரும் என்று புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் சொல்லி காட்டியதைப் போல விழிப்புணர்வு உள்ள இளைஞர் சமூகத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற அவருடைய பாதையில் தான் நாம் திப்பு சுல்தானின் வரலாற்றை சொல்றோம். ஏன் வரலாறு முக்கியமானது அப்படின்னா, தி ஹிந்துவிலே ஒரு கட்டுரை வந்தது. அந்த கட்டுரையிலே அவன் எழுதினா, சந்தன் கவுடா என்கின்ற வரலாற்றாசிரியர் தி ஹிந்துவிலே எழுதினான். டிசம்பர் 2, 2016 தி ஹிந்துவிலே வந்த கட்டுரை, டீமனைசிங் அ கல்ச்சுரல் ஐகான். ஒரு கலாச்சார நாயகனை ஒரு பேயை போன்று சித்தரித்தார்கள் அப்படின்னு எழுதுறான். டீமனைசிங், கேக்குறீங்களா? कि तो मैं अलग है, तुम लगा देखते हैं, बड़ा गौर से देखते हैं, बड़ा जोश से बात करता है, गला अलग फंस गया क्या? मैं आगे जोश से बात कर लोगे, तुम लोग बासा हमारा जुम्मा बयान, हमारा मस्जिद में जुम्मा बयान सुने सका क्या है भाई? बासा जगह छोड़ दो भाई, उठो भाई, टाइम होगा तो अंका पूरा लाल होकर उठ जाते जुम्मा नमाज को. कहां छोड़ा? எங்க விட்டோம் பாய்? பதில கவனிச்சிருக்கீங்க. அப்ப சந்தன் கவுடா தி ஹிந்துவிலே எழுதுகிறார். டிசம்பர் 2, 2016 எழுதுகிறார், ஹிஸ்டரி இஸ் அன்கைண்ட் டு திப்பு சுல்தான். வார்த்தை பாருங்க, ஹிஸ்டரி இஸ் அன்கைண்ட் டு திப்பு சுல்தான். வரலாறு எவ்வளவு அழகான வார்த்தையை பாருங்க. இதெல்லாம் இளைஞர்களும் இங்கு வந்தவர்களும் மனப்பாடம் செய்து கொண்டு திப்புவை பற்றி பேச வேண்டும். History is unkind to Tipu Sultan. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேட்டு போவீங்க, ஜெய் क्या जी कांगी मीटिंग जागा है ना, क्या वास्ता गए, हमारा टिप्पू सुल्तान का बारे में बोले, क्या बोले वो क्या बोले टिप्पू सुल्तान के बारे में, एग्जैक्ट क्या बोले, तो जो सुनते हैं वो याद में रखना. हिस्ट्री इज अनकाइंड टू टिप्पू सुल्तान. வரலாறு திப்பு சுல்தானிடம் அநீதியாக நடந்து கொண்டது என்கிறான். வரலாறு திப்பு சுல்தானிடம் அநீதமாக நடந்து கொண்டது. டீமனைசிங் a cultural icon. ஒரு கலாச்சார நாயகனை நீங்கள் பேயை போன்று சித்தரித்தீர்கள் என்று வரலாறு சொல்கிறது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு 1000 பேர் 1000 சொல்லலாம். கர்நாடகாவில் அவர் இருந்தார், மைசூர்ல. இன்றைக்கும் கர்நாடகாவிலே நாட்டுப்புற பாடல்கள் என்று சொல்லப்படுவது லாவணிக்கள். லாவணி நீங்க நெட்ல போடினா ஒரு லாவணிஸ் அப்படின்னு. திப்பு சுல்தான் இறந்ததில் இருந்து 1700களில் இறந்ததில் இருந்து 1800களில் இருந்து ஆரம்பிச்ச லாவணிகள்ல இன்றைக்கும் 19ஆம் நூற்றாண்டில் இருந்து இன்றைக்கும் கர்நாடகாவிலுடைய லாவணி பாடல்களில் திப்பு சுல்தானை மென்ஷன் பண்ணி என்றைக்கும் அங்குள்ள மலைவாழ் மக்கள், அங்குள்ள நாட்டுப்புற பாடல்களில் இன்றைக்கும் திப்பு சுல்தானை நினைவு கொண்டு பாடுகிறார்கள். இது வரலாற்றில், இந்திய வரலாற்றில் நாட்டுப்புற பாடல்களில் இடம்பெறக்கூடிய ஒற்றை முஸ்லிம் தலைவர் என்றால் அது திப்பு சுல்தான் மட்டும்தான் என்பதுதான் வரலாறு. கனடாவுடைய லாவணிகளில் இடம்பெறக்கூடிய அந்த மக்கள் அன்போடும் விசுவாசத்தோடும், ஏனென்றால் திப்பு சுல்தான் போறார், அந்த பக்கமா கிராஸ் ஆகிறார், சமஸ்தானத்தின் பக்கமா கிராஸ் ஆகிறார், திருவிதாங்கூர் சமஸ்தான பக்கமா கிராஸ் ஆகிறார். பெண்களுக்கு மாறாப்பில்லை, பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பெண்களுக்கு மாறாப்பில்லை. முளைவரி அமலில் இருந்த காலம், பெண்களுக்கு மாறாப்பில்லை.
இதை பார்த்த திப்பு சுல்தான் உடனடியாக அந்த சமஸ்தானத்துக்கு கடிதம் எழுதினார். அதுக்குதான் சொல்றேன், மாதருக்காக மானம் காத்து மாறாப்பு தந்த பண்பாளன் திப்பு சுல்தான். விவசாயிகளுடைய நன்மையை காத்தவன். அப்ப இதெல்லாம் பார்த்த அந்த நாட்டுப்புற மக்கள் விசுவாசத்தோடு திப்பு சுல்தானை நினைவு கூர்ந்தார்கள். லாவணிகளில் திப்பு சுல்தானை பாடினார்கள். அமர்சித்திர கதா, அமர்சித்திர கதா அப்படின்னு கன்னடாவினுடைய காமிக்ஸ் பழைய காலத்தில் எழுதி வச்சிருப்பாங்க கதைகள். அந்த அமர்சித்திர கதாவில் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் திப்பு சுல்தானின் வரலாறும் அவருடைய பாடமும் அமர்சித்திர கதாவில் இன்றைக்கும் கன்னடர்கள் நினைவு கூறுகிறார்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவன் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சித்தாராமையா வந்து திப்பு ஜெயந்தியை எடுத்தார். திப்பு ஜெயந்தியை மேற்கொண்டவுடன் இவன் வெறியாயிட்டான். ஐயோ ஆளாளுக்கு இந்த வரலாறு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப நம்ம ஊத்துற கதையெல்லாம் எங்க போய் சொல்றது பாருங்க. நீங்க உன்னை கவனிக்கணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், டெல்லியில ஒரு குண்டு வெடிக்குது. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் மருத்துவர்களை கைது பண்றான். நீங்க திப்பு சுல்தானுடைய வரலாற்றையும் திப்பு சுல்தான் எவ்வளவு ஒரு பெரிய தேச பற்றாளரா இருந்தாரு என்பதையெல்லாம் இந்த இந்திய மக்களுக்கு சொல்லிட்டா இவன் விடுற புருடாவையும் கதையை யாரும் நம்ப மாட்டான். அதுக்கப்புறம் டெல்லியில ஒரு பிளாஸ்ட் வெடிக்குது. வெடிச்ச உடனே உமர் நபி அப்படின்னு ஒரு முஸ்லீமை கைது பண்றான். தொடர்ந்து உடனே இன்னொரு மதரசாக்கு போறான். அங்க ஒரு 5 பேரை கைது பண்றான். நீங்க அப்படியே வரலாற்று பக்கத்தை புரட்டி பாருங்க. இதே போலத்தான் மாலேகானிலே குண்டு வெடித்தது. மாலேகானில் குண்டு வெடித்தது. குண்டு வெடித்தவுடன் வெடிச்சது எங்கன்னா பள்ளிவாசல்ல வெடிக்குது, கபரஸ்தான்ல வெடிக்குது. 37 40 பேர் இறக்கிறான். கைது செய்யப்பட்டவங்க பூரா முஸ்லீம். எல்லாரும் யார் அரெஸ்ட் பண்ணா? முஸ்லீம்களே அரெஸ்ட் பண்ண. மகாராஷ்டிரால மாலேகான் முஸ்லீம்கள் டென்ஸ்டா இருக்கக்கூடிய ஏரியா. அகைன் இன்னொரு குண்டு வெடிக்குது. அகைன் முஸ்லிம்ஸே அரெஸ்ட் பண்றான். ஒரு சீரியல் ட்ரெயின் பிளாஸ்ட் நடக்குது. 118 பேர் மேல இறக்குறான். அகைன் முஸ்லிம்ஸே அரெஸ்ட் பண்றான். 2006 ஆமா, கிட்டத்தட்ட 19 வருடம் வழக்கு நடக்கிறது. ட்ரையல் கோர்ட் தண்டனை கொடுத்துட்டான். ஹைகோர்ட்ல அப்பீல் போறாங்க. 19 வருடம் கழித்து ஹைகோர்ட் சொல்கிறது, இந்த சாட்சியங்கள் எல்லாம் நிர்பந்தித்து பெறப்பட்டவை, இதற்கும் இந்த முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 19 வருஷம் கழிச்சு 19 வருஷம் கழிச்சு அவன் இளமைக்கு எவன் பதில் சொல்லுவான்? அவனை தீவிரவாதி முத்திர குத்திட்டீங்களே, அவன் பதில் சொல்லுவான். ஆனா 19 வருஷம் கழிச்சு அவன் நிரபராதின் வெளியே வர்றான். இப்படி எல்லாம் எங்கு குண்டு வெடித்தாலும், எங்கு தேசத்திற்கு எதிராக எது நடந்தாலும் ஐயோ முஸ்லிம்கள் தான் காரணம் அப்படின்னா மக்கள் உடனே நம்பணும்னா திப்பு சுல்தான் மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க தேசபக்தர்களுடைய வரலாற்றை மறைத்தால் தான் முடியும். இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு போராடினவங்க தானப்பா, அவங்க எப்படி இந்த தேசத்துக்கு எதிராக செய்வாங்க? நீ ஒரு காமன் மேன், ஒரு பப்ளிக் கேள்வி கேட்டுருவான். அப்படி கேள்வி கேட்க கூடாது என்றால் இது போன்ற வரலாறுகளை மறைக்கணும். அப்படி மறைச்சிட்டு சில எலும்பு துண்டுகளை ஊக்குவிக்க வேண்டும். அப்ப அந்த எலும்பு துண்டுகள் வந்து பாஜக போடக்கூடிய பிச்சை காசுகளுக்காக, பாஜக செய்யக்கூடிய இழிவுகளுக்காக. ஏன்னா குஜராத் கலவரம் நடந்த போது பாஜகவை ஆதரித்த முஸ்லிம்களும் சேர்த்துத்தான் சூறையாடப்பட்டார்கள் என்பது வரலாறு. அவன் தெளிவாத்தான் இருப்பான். எனவே இந்த தேசத்தில், ஏன்னா இது நம்மளா ஒரு கான்ஸ்பிரசி தியரியை போட்டு சொல்லல. யஷ்வந்த் ஷிண்டே அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், RSS முழு நேர பணியாளர். அந்த யஷ்வந்த் ஷிண்டே மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாண்டட் கோர்ட்டுக்கு போய் ஒரு அபிடவிட் ஃபைல் பண்றான். என்ன சொல்றான்னா, என் கையால ஒரு 124 பேர் செத்து இருக்கிறாங்க. அவன் சொல்றான், யஷ்வந்த் ஷிண்டே மகாராஷ்டிராவுடைய நாண்டட் கோர்ட்ல அபிடவிட் ஃபைல் பண்றான். அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. சிபிஐ க்ளோஷர் ரிப்போர்ட் தருகிறான். அந்த அபிடவிட்டில் யஷ்வந்த் ஷிண்டே சொல்கிறான், நான் ஒரு முழு நேர RSS காரன். 124 பேர்கள் என்னுடைய கைகளால் இறந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் வரை சென்று எங்களுக்கான பயிற்சி தரப்பட்டது. முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மகாராஷ்டிராவின் முக்கிய பகுதிகளிலும் நாங்கள் பெரும்பகுதி குண்டுகள் வைத்தோம். அந்த குண்டுகள் வைக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் 2003 2004
நாங்கள் மகாராஷ்டிரா டவுனில் இருக்கக்கூடிய ஜால்னாவிலே, பூர்ணாவிலே, பர்பானியிலே இப்படி இத்தனை இடங்களில் நாங்கள் குண்டு வைத்திருக்கிறோம். எங்களால் 124 பேருக்கு மேலாக இறந்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் RSS தான் என்று சொல்கிறான். இதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சிபிஐ ஃபைனல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். யஷ்வந்த் சிண்டே இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறான். அவன் கொடுத்த அபிடவிட் உயிரோட தான் இருக்குது. அப்ப யஷ்வந்த் சிண்டே சொல்றான், எனக்கு குண்டு வைக்க பயிற்சி தந்த போது நான் கேட்டேன், தேர்தல் வரப்போது 2003ல, அதுக்கப்புறம் தேர்தல் வந்து காங்கிரஸ் வந்துருச்சு. 2003ல போய் குண்டு வைக்கிறோமே, நம்ம தான் ஆட்சியில் இருக்கும். கேட்டுக்கங்க, அவன் சொன்னது அபிடவிட்ல இருக்கு. அவன் சொன்னது அபிடவிட்ல இருக்கு. நாம் நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் வரக்கூடிய ஐபியாக இருந்தாலும், தமிழகத்தின் உளவுத்துறையாக இருந்தாலும் குறிப்பெடுத்து, if I had made anything wrong, ஏதாவது நான் தவறாக அல்லது ஆதாரப்பூர்வமா, என் பழக்கம் கிடையாது, அது நான் பாஜக காரன் கிடையாது, வாயில வந்ததை அடிச்சு விடுறதுக்கு. நாங்கள் திப்பு சுல்தானின் வாரிசுகள், நாங்கள் புரட்சியாளர் பழனி பாபாவின் வழிவந்த வாரிசுகள் என்பதனால் நாங்கள் என்றைக்கும் இருப்பதையும் நியாயத்தையும் சட்டத்தையும் நீதியையும் தான் பேசி எங்களுக்கு பழக்கம். அப்ப யஷ்வந்த் சிண்டே அபிடவிட் ஃபைல் பண்றான். அந்த அபிடவிட்ல சொல்றான், நான் கேட்டேன், நம்ம ஆட்சி நடக்குது, நாம குண்டு வச்சா அது எப்படி நமக்கு சாதகமா அமையும் கேட்டேன். சொல்வதை செய்வது மட்டும்தான் நம் வேலை, அதை செய்துவிட்டு செல் என்று எனக்கு என்னுடைய தலைமையிலே சொன்னார்கள் அப்படின்னு மகாராஷ்டிராவுடைய நாண்டட் கோர்ட்ல அபிடவிட் ஃபைல் பண்ணானே. இப்ப நான் கேட்கிறேன், அப்ப டெல்லியில ஏவன் குண்டு வச்சது? நீங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு யஷ்வந்த் சிண்டே மாதிரி எவனாவது ஒரு குஷ்வந்த் சிண்டே வருவான், நான் மனசு திருந்திட்டேன், டெல்லியில பாம்பு என்ன வச்சா வைக்க சொன்னாங்க, அதுக்கு நாங்க தான் காரணம். அது வரைக்கும் நாங்கள் இழந்த இளமையை, நாங்கள் பறிகொடுத்த எங்களுடைய பெயரை, நாங்கள் பெற்ற அவப்பெயரை உங்க அப்பனா வந்து சரி செய்வான். உடனே வந்துடுறா. இதுல வெறி என்னன்னா, தொப்பி போட்ட நாள் அயோக்கிய நாய்கள் அதை சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஆமா ஆமா, மதரசா தீவிரவாத பயிற்சி நடக்குது. அட பாவிகளா, எத்தீம்களின் இடமடா மதரசா. வடநாடுகளிலே, இங்க கூட நிறைய வடநாட்டு பசங்க வந்து படிக்கிறத பாப்பீங்க. இங்க மதரசாக்கள்ல வந்து நிறைய வடநாட்டு பசங்க வந்து மதரசால இப்சு ஓதுறத பாப்பீங்க. காரணம் என்ன? வீடுகளில் வளர்ப்பதற்கு வசதி இல்லாமல், மறுவேளை சாப்பாட்டிற்கு வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய மதரசாக்களை இழிவுபடுத்துகிறீர்களே. உங்கள் கைகளில் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது என்பதற்காக வாய்கட்டி மௌனமாக பலகீனப்பட்டு நிற்கும் ஒரு சமூகத்தை நீங்கள் தீவிரவாதிகள் என்றும், பயங்கரவாதிகள் என்றும், கொலைகாரர்கள் என்றும் நீங்கள் பட்டம் சுமத்தினால் எங்களுடைய கைகளை பார்த்துக் கொண்டிருக்கும் எங்கள் இறைவனிடத்தில் இதை ஒப்படைக்கிறோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த இருள் அகன்று விடியல் வரும். இந்த அநீதிகளுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்பாவிகளுக்கு பதில் சொல்ல இறைவன் போதுமானவன். ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய மதரசாக்களை குறிவைத்து, அங்க அப்பாவிகளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை குறிவைத்து, I am taking this as an opportunity to declare. ஒரு பொதுக்கூட்டத்தை சொன்னதா எல்லாருக்கும் தெரியும். மதரசால என்ன இருக்கு? சோறு தண்ணி இல்லாதவன் கஷ்டப்படுறவன் வந்து படிக்கிறான். அவனை போய் அவனுக்கு அந்த பயிற்சி தர்றான், இந்த பயிற்சி தர்றான். எங்க ஊர் எங்க சொல்லுவாங்க, அது தப்புதான், ஆனாலும் சொல்லுவாங்க, உங்க வீட்டிலேயே ஒருத்தர் நல்லா படிக்கிறான்னு வைங்க, இல்ல அவன் பேரை சொல்லி அவனை பெரிய ஆளாக்கிற வேணாம் தான் நான் பேர் சொல்லல. இப்ப உங்களுக்கு தெரியாத யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு, அவனை பேரை சொல்லி இருந்துக்கா இல்ல, அது மட்டும் ரொம்ப மனசை பாதிச்சிருச்சு. இதுல பொய் வேற சொல்றேன். நான் என்ன செருப்புகள் அடிச்சு நாய எந்த மசாலா படிச்ச நீ? இந்த என் சனது இங்க இருக்கு, இந்த நான் ஆலிம் பட்டம் வாங்கியிருக்கேன் சொல்றான். நான் எந்த மசாலா படிச்ச நீ? சரி, அதனால பாருங்க மூட ஸ்பாயில் பண்ணிட்டாரு. எங்க விட்ட? உண்மையிலேயே மறந்துட்டேன் இப்ப. ஐயோ, உண்மையிலேயே மறந்துட்டாங்க. இவரு எல்லாம் எழுதி கொடுத்து பேச சொன்னாரா? ஊர்கள்ல ஒரு வீரர் நல்லா படிக்கிறான்னு வைங்களேன், ஒரு பையன் நல்லா சூப்பரா இங்கிலீஷ் சொல்லுங்க. உங்க வீட்டுல ஒரு பையன் செம்மையா இங்கிலீஷ் படிக்கிறான், பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறான், பயங்கரமா மேக்ஸ் போடுறான், பயங்கர ஜெனரல் நாலேஜ், மசாலா விடுவீங்க? விட மாட்டீங்க. அவ்வளவு தெளிவா இருக்கீங்க இப்போ. ஆனா தப்பு நீங்க சொல்றது.
நம்ம வீட்லயே யார் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டோ அவனுக்கு தான் முக்கியமா மார்க்க கல்வி தரணும், அவனைத்தான் உருவாக்கணும். ஏன்னா நம்ம தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா अरे बेटा इसे क्या भी आता नहीं, इंग्लिश बोल दो या क्या भी इंग्लिश आता नहीं, तमिल आता नहीं, मैथ्स डालता नहीं, बेकार है ना बेटा, क्या भी फायदा नहीं, मनसा में रख लो इसे, क्या रख लो, मनसा में रख लो. அப்ப எவன் ஒருத்தன் லாயக்கு அப்படிதான் ஆகி போச்சு கதை. அவனே வீட்டுல வந்து ஸ்கூல் படி போற மாட்டேன்னு இங்க வந்திருக்கான். அவன் குண்டு வைக்க பயிற்சி எடுத்தான், அவன் குண்டு வைக்க ட்ரைனிங் கொடுத்தான், அவன் போய் எங்க இருந்தோ கார் வாங்கிட்டு வச்சா. எங்க இருந்தா கான்ஸ்பிரசி தியரி எடுக்கிறீங்க? அவன் சோத்துக்கு வழி இல்லாம உங்க ஆட்சியில கஷ்டப்பட்டு வெந்த பூமியில நொந்து பொழைச்சி வேலை வெட்டி இல்லாம சோறு தண்ணிக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கிறான். இந்த சமூகத்தை போய் அங்க குண்டு வச்சிட்டான், இங்கே குண்டு வச்சிட்டான். ஆனால் இதையும் நம்புவதற்கு வடநாடுகளிலே ஒரு சில முட்டாப்பைய கூட்டம் இருக்குது. இன்னும் அது இருக்கிற வரைக்கும் இவன் பொழப்பு ஓடும், அது இருக்கிற வரைக்கும் பொழப்பு ஓடும். எனவே let me come to the point. இந்தியாவில் மக்களை டைவர்ட் பண்ணி பொய்யான செய்திகளை பரப்புவதற்கு ஒரு கும்பல் தயாரா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உண்மையான செய்திகளை விட்டு மக்களை திசை திருப்ப வேண்டும். ஃபர்ஸ்ட் தான். இப்ப நேத்து மெட்ரோ ரயில் வராததற்கு காரணம் யாரு? இவனுங்க தான். அது நேரோ கேஜா இருக்கு. இதை விட கம்மியா வெறும் 6 கிலோமீட்டர் இருக்கிற மெட்ரோக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்கான் ராஸ்கல். இது சின்னதா இருக்கு, அதுல போனா ஆட்டோ போற தூரத்துல போயிடலாம். மெட்ரோ வருமா வராதா, நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்களா இல்லையா? அப்ப அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு எவ்வளவு போய் சொல்றானா. பாஜக எங்க இருந்து இதை கத்துக்கிட்டு வந்தான்னா, ஒரு ஊர்ல ஒரு அண்ணாச்சி ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஆடு வாங்கிட்டு வந்தாராம். ஒரு என்ன வாங்கிட்டு வந்தாராம்? ஃபேவரட் என்ன பை? ஃபேவரட் பைல் கே பகராஜ் பகராஜ் என்ன வாங்கிட்டு வந்தாரா? ஆடு வாங்கிட்டு வந்தாராம். ஆடு வாங்கிட்டு வரும்போது அங்க ஒரு 4 இளைஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. சரி ஒரு கலாய்ப்போம், தெரா மசாக் கரீங்க, ஆமாம் கலாங்க உசே அப்படின்னு என்ன உனவே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆரம்பிச்சு, என்னாச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன்பா. என்ன ஊர்ல நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன நாய் வாங்கிட்டு வந்துறீங்க? என்ன நாய் வாங்கிட்டு வந்துறீங்க? ஓ சொன்னாரா, எப்பா கண்ணுக்குன்னு தெரியலையா உனக்கு, ஆடுப்பா அப்படின்னா. என்ன ஆனாச்சு எங்களுக்கு தெரியல, நீங்க தான் கண்ணாடி கண்ணாடி போன, நான் சின்ன யங்ஸ்டர் எனக்கு தெரியாது, இது ஆடு என்னாச்சு அப்படின்னா. அப்படி போப்பா அப்படின்னு போயிட்டாங்க. இப்ப பேசி வச்ச மாதிரி 2வது ஆள் வந்தாங்க. 2வது ஆள் சொன்னானா, அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா, என்ன வீட்டுல எல்லாம் ரொம்ப வசதி அதிகமாயிடுச்சா? ஏன்பா? இல்ல பாதுகாப்பு நாய் வாங்கிட்டு போறீங்களே அப்படின்னா. நாயா? இப்ப ஆடுப்பா இது அப்படின்னு. என்னாச்சு ஒரு விவரம் கிட்டமா இருக்கு, என்ன நீங்க ஆடு வாங்கி அப்படியே வாக்கு அவன் போயிட்டான். 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். 3வது ஆள் வந்தோடனே ஆரம்பிச்சு அப்படியே பேசிட்டே இருந்து, பரவாயில்லையே வீட்டுக்கு நாயெல்லாம் வாங்கிட்டு போறீங்க? நானா டே நான் அடிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னு. என்னங்க நீங்க கண் தெரியல அப்படின்னு பேசிட்டு பயங்கர டென்ஷன் அண்ட் கன்ஃபியூஷன் ஆயிட்டாராம். யாரு யாரு அண்ணாச்சி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இப்ப 4வது லாஸ்டா ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்திருக்கான். என்ன அண்ணாச்சி தான் வாயை திறந்திருக்கான். அப்ப சொல்லியிருக்காரு, தம்பி யாரோ ஒருத்தன் இந்த நாய் ஆடு என்ன ஏமாத்தி வித்துட்டான்பா அப்படின்னா. பொய் இருக்குல்ல, கண்டினியூஸா சொல்லு. திப்பு சுல்தான் மத 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 வெறியன் சொல்லு, புக்ல எழுது, கண்டினியூஸா சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு. இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், மதரசாவில் குண்டு வைக்கிறார்கள், 10 பைசாக்கு வேண்டிய ஆதாரம் கிடையாது. நம்மை நேரில் சந்திப்பதற்கு ஒற்றை ஆண்மகன் இங்கு இந்தியாவில் கிடையாது. களத்திலே நேரிலே ஆதாரத்தோடு தரவுகளோடு நேரில் சந்தித்து முஸ்லிம்கள் தான் இந்த வன்முறையை செய்தார்கள் என்று ஒற்றை வன்முறையை சொல்வதற்கு இங்கே எவனுக்கும் துப்பு கிடையாது. திப்பு சுல்தான் ஒரு மதவெறியன் என்று சொல்வதற்கு ஒற்றை ஆதாரம் இவர்கள்ட்ட கிடையாது. மாறாக அனைத்து மதங்களையும் சேர்ந்து நேசித்தவர், ஆதி பரமகுரு என்று அனைத்து இந்து மத தலைவர்களையும் அழைப்பவர், கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அள்ளி கொடுத்தவர், அனைவரையும் அரவணைத்து சென்றவர். ஆனால் ஒரு பொய்ய சொல்லு, இதுக்கு பேர் என்னன்னா ஹிட்லருடைய பிக் லை தியரி. என்ன தியரி எழுறான்ல? டீமனைசிங் a cultural icon. ஒரு கலாச்சார நாயகனை டீமனைஸ் பண்றது. ஐயோ பேய், அவன் பேய், அவன் பேய்னா 10 முறை சொன்னா உங்க மனசுல பதியும். This is how you demonize. இத நான் சொல்லல, சந்தன் கவுடா தன்னுடைய இந்துல எழுதுறாரு. திப்பு சுல்தான் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன், அவனை போய் அதுக்கு பேர் என்னன்னா ஹிட்லருடைய பிக் லை தியரி. என்னது?
பெரும் பொய் கோட்பாடு. என்ன கோட்பாடு? பெரும் பொய் கோட்பாடு. அது என்னன்னா, इतना बड़ा झूठ बोलना वो कितना बड़ा झूठ रहना को तो भाई क्या भाई इतना बड़ा आदमी उतना बड़ा झूठ बोलना क्या कर सोचना எப்படி புரியுதா? யாருன்னு ராஜஸ்தான் பிரச்சாரத்துக்கு போறாருங்க மோடி, போய் சொல்றாரு இஸ்லாமியர்கள் நிறைய பிள்ளை பெத்துக்கிறவங்கன்றான். மறுநாள் த ஹிந்து எழுதுறான் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் இஸ் எரோனியஸ் டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரட்டட். மறுநாள் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் இஸ் எரோனியஸ் deliberately misinterpreted. வெக்கம் மான சூடு சொன்னா நாண்டிட்டு செத்துருவான். ஒரு பிரதமருடைய பேச்சை மறுநாள் பத்திரிகை எழுதுறான், ஒரு பிரதமரின் பேச்சு தவறானது, வேண்டுமென்றே திரித்து கூறப்பட்டதுன்னு எழுதுறான் பத்திரிகை எழுதுறான். நம்ம சொல்லல, ஏன்னா மார்டாலிட்டி ரேட் பார்த்தா நம்ம அதிகமா பிள்ளை பெக்கல, நம்ம இல்ல, நம்ம லிஸ்ட்லயே இல்ல, நம்ம 2வது 3வது இடத்துல இருக்கிறோம். ஆனா இஸ்லாமியர்கள் அதிக பிள்ளை பெற்று. அப்ப ஹிட்லருடைய பெரும் பொய் என்னது? பெரும் பொய் கோட்பாடு என்னது? फिर बोलो इतना बड़ा झूठ बोलना वो कितना बड़ा झूठ रहना को तो इतना बड़ा आदमी इतना बड़ा झूठ बोलेगा क्या करो सोचना. புரியுதா? இப்போ பிரைம் மினிஸ்டருங்க, அவர் பொய் சொல்வாரா? இதுதான் ஹிட்லருடைய பொய். இந்த பெரும் பொய் கோட்பாட்டை பயன்படுத்தித்தான் முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்றும் திப்பு சுல்தானை மதவெறியன் என்றும் எந்த ஒற்றை சம்பவத்தில் அவர் எடுத்த ராணுவ நடவடிக்கை கிறிஸ்தவர்களை கைது செய்தார். ஏன்? அவர்கள் பிரெஞ்சோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்ததனால் சில பேர் ஆங்கிலேயர்களோடு கைகோர்த்தார்கள். அவருக்கு பிரச்சனை மதம் அல்ல, அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு துணையாக இருந்தார்கள் என்பது. ஆனாலும் அவர்களை சிறைப்படுத்திவிட்டு அவர்களின் நம்பிக்கையின்படி பாதிரிமார்களை அழைத்து உள்ளே விட்டார் திப்பு சுல்தான். அதுதான் திப்பு சுல்தான். ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து கொண்டு திப்புவை எதிர்த்த அரசர்களை எதிர்த்தான். அவன் இந்து என்பதற்காக அல்ல, அவன் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்தான் என்பதற்காக. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆங்கிலேயர்கள் கடிதம் எழுதினான். இங்க இருக்கிற ஆங்கிலேயன் யூகேக்கு, பிரிட்டிஷ் கடிதம் எழுதுறான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கடிதம் எழுதுறான். ஜமான் ஷா துர்ரானி அப்படின்னு ஆப்கானிஸ்தானிலே அப்போது அதிபராக இருந்தவர் ஜமான் ஷா துர்ரானி. ஆப்கானிஸ்தான் திப்பு சுல்தான் இங்க இருக்கிறார் சவுத்துல. ஜமான் ஷா துர்ரானிக்கு யோசிக்கிறார் திப்பு சுல்தான், இவனுக்கு எப்படா கருவு இருக்கிறது? யாரு? ஆங்கிலேயர்களை. ஜமான் ஷா துர்ரானிக்கு கடிதம் எழுதுறாரு. ஆங்கிலேயன் பதறான். ஏன்னா ஜமான் ஷா துர்ரானி அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறார், இவனுங்க இந்த பக்கம் இருக்கானுங்க, இதுக்கு இடையில இந்த பக்கம் திப்பு சுல்தான் இருக்காரு, நடுவுல இவனுங்க இருக்கானுங்க ஆங்கிலேயர்கள். அப்ப ஆங்கிலேயர்கள் பிரிட்டனுக்கு எழுதுறான் கடிதம், Tipu Sultan is setting a dangerous example to other Indian rulers. Tipu Sultan is setting a dangerous example to other Indian rulers. If Zaman Shah Durrani accepts Tipu Sultan's request, by the time we are busy dealing Zaman Shah Durrani in the north, Tipu Sultan would have looted the entire south என்று எழுதினான். ஒருவேளை ஜமான் ஷா துர்ரானி திப்பு சுல்தானின் கோரிக்கையை ஏற்று ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்து ஆங்கிலேயர்களை தாக்க ஆரம்பித்தால் ஆங்கிலேயர்கள் ஜமான் ஷா துர்ரானியை வடக்கே சமாளித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் தெற்கே நம்முடைய மொத்த கதையையும் முடித்து விடுவான் திப்பு சுல்தான் என்று எழுதினார். ஆனா என்ன, ஜமான் ஷா துர்ரானி ஹெல்ப் பண்ணல திப்பு சுல்தான், அதனால அவன் தப்பிச்சான். ஆனா அறிவாளி, சூத்திரதாரி, போர் வீரன், இரக்கவாளன், இறை விசுவாசி, இறைநேசன், நல்லவன், நேர்மையாளன், வீரன், அனைத்து மதங்களையும் ஒன்றாக நேசித்த ஒரு தூய்மையான சமத்துவவாதி. எனவேதான் அவன் வரலாற்றை இளைஞர்கள் படித்து விட்டால், இந்திய மக்கள் படித்து விட்டால், அடடே இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இவர அவுரங்கசீப் வரலாறு மறைக்கிறான். அவுரங்கசீப் எவ்வளவு தூய்மையானவர்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா, தான் கையால தானே தொப்பி நெஞ்சு குரான் பிரதியை எழுதி ஒரு காசை சேர்த்து வச்சு, ஒரு கால் நான் செத்துட்டா அரசு ரீதியில இருந்து என்ன அடக்கம் சேர்த்துக்கு நீங்க காசு எடுக்க கூடாது, நான் சேர்த்து வைக்கிற காசை என்ன அடக்கம் செய்யணும்னு செத்த தூய்மையான ஒரு ஆட்சியாளர் அவுரங்கசீப். அவரை கெட்டவங்கிறான். அவர் கபர்ஸ்தான தேடிட்டு ஓடுறான், இடிக்கணும் உடைக்கணும். இடிச்சுக்க உடைச்சுக்க. வரலாற்றில் வெறும் 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிற உங்களுக்கே
வெறும் 100 வருஷ வரலாறு, அதிகபட்சம் 100 வருஷம் தான் உங்களுக்கு. பாசிச சக்திகளுக்கு சொல்றேன், பாசிச சக்திகளே, வெறும் 100 ஆண்டு கால வரலாற்றுக்கே இவ்வளவு ஆட்டம் என்றால் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக உங்க அப்பனுக்கு அப்பனை எல்லாம் பார்த்து விட்டு நிற்கும் சமூகம் இது. எந்த சலசலப்பிற்கும் அஞ்சாது. இந்த இளம் சமூகம் எதையும் மறக்காது. தன்னுடைய கவனத்தில் வைத்து திப்புவின் வரலாற்றை படித்து, அவுரங்கசீப்பின் வரலாற்றை படித்து, இந்த தேசத்தில் உண்மையான சமத்துவவாதிகளாகவும் உண்மையான கள போராளிகளாகவும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றென்றால் களத்திலே நின்று தன் உயிரையே கூட துச்சம் என மதிக்கும் வீர போராளிகளாக திப்புவின் வரலாற்றை படிப்போம். அந்த திப்புவை போலவே வாழ்வோம். ஒரு கால் சூழல் ஏற்பட்டால் அந்த திப்புவை போலவே களத்திலே இறப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.